ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போயிருந்தோம். இன்னைக்கு நாங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ சைஸில் இன்னைக்கு மீன் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. நாங்கள் எப்பயும் நார்மலாக மீன் பிடிக்க போகிற மாதிரி தான் போனோம். இன்னைக்கு ஆனால் வீடியோலாம் எதுவும் எடுக்கல. பார்த்தீங்கன்னா போன இடத்துல இன்னைக்கு எதிர்பாராத விதமாக தினமும் அந்த ஏரியில் தான் போய் மீன் பிடிச்சோம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ சைஸில் எங்களுக்கு ஒரு மீன் கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்மா பெருசு இருக்குன்னு ஆப்பிரிக்கன் கெளுத்தி. இது வரைக்கும் நான் அந்த பெரிய மீன்லாம் பிடிச்சதே கிடையாது. இன்னைக்கு ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா எதர்ச்சியா பிடிச்ச மீன் இந்த மீன் தான். அந்த இடத்த மாமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 3 அடி நீட்டு இருக்கு மாட்டேங்குது, அவ்வளோ பெருசா இருக்கு மீன். வலையில பாட்டும் போது நாங்களே பயந்துட்டோம், என்னடா அது திடீர்னு எதனா பாம்பு கிம்பு கிடைச்சிருச்சான்னு. பாத்தீங்கன்னா இவ்வளோ நீளமா இருக்கு மீன், ஆப்பிரிக்கன் கெளுத்தி. இது வரைக்கும் இந்த மாரி மீன்லாம் நாங்கள் பிடிச்சதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு பிடிச்சதுலேயே பெரிய மீன் தான். எடை வச்சு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. மாமா வந்து தூக்கியே வைக்க முடியல, வளவளப்பா இருக்கு. எவ்வளோ மாமா வருது? நிக்கவே மாட்டேங்குது, அவ்வளோ வளவளப்பா இருக்கு. எப்படி பிடிச்சிருப்போன்னு பாருங்க நீங்களே. சாக்கு போய்கிட்டு நான் போட்டு வச்சிடலாம் கொடுமாமா. ஃப்ரெண்ட்ஸ் 4 கிலோ 600 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பிடிச்சதுல இன்னைக்கு தான் இந்த மீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மீன். இன்னைக்கு ஒரே மீன் 4 கிலோ 600 இருக்கு இன்னைக்கு. கட் பண்ண போகிறோம். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புலாம் வைக்க முடியாது, குழம்பு வச்சோம்னா நல்லா இருக்காது. அதான் கல்லில் போட போகிறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மீனை வந்து பிடிச்சி கல்லில் போட போகிறோம். இது எண்ணெயிலையும் போட முடியாது, குழம்பும் வைக்க முடியாது, ஏன்னா கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள மீன் இந்த மீன். இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் முள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூராக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. நடுப்பகுதியில் மீன் இந்த மாதிரி கூராக இருக்கிறது எல்லா மீன்லையும் இருக்கும். இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, முள்ளியே ரொம்ப தடிமனாக இருக்குது. சைடு முள்ள கம்மி பிடிக்கும் போது அதில் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த சைடு முள்ளலாம் அடிச்சிச்சின்னா பார்த்தீங்கன்னா கை காலில் கீச்சிரும், அவ்வளோ தடிமனாக இருக்குது. கட்டைவல் பெருசு இருக்குது ஒவ்வொரு முள்ளுமே. வந்து பார்த்தீங்கன்னா சைடு முள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கத்தி வேறு புது கத்தியாக்குதா, வெட்டுறதுக்கே கொஞ்சம் பயமாக்குது. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது முள். ஏய் இதுதான்டா தலை இருக்கிற சைஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாட்டேங்குது, வெட்டுறதுக்கே கஷ்டமாகுது, கத்தியே வெட்ட மாட்டேங்குது பாப்பா. அந்த அளவுக்கு மீன் பெருசு இல்லையா, மீன் பெரிய மீன் இல்லையா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த பிடிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, கட் பண்ணி அதை கரெக்டாக க்ளீன் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. தலையே 1 கிலோ வருது. மீனை பார்க்கும்போது கண்ணில் வேட்டை மட்டும் தான் தெரியுது மச்சா, வேறு எதுவும் தெரிய மாட்டேங்குது. ரைட்டு தான், இதை பிடிக்கிறதுக்குள்ள நம்ம பட்ட கஷ்டம் நமக்கு தான் தெரியும். 3 பேர் தூக்கி போடுது. ஆமா 3 பேர் சேர்ந்து பிடிச்சும் பிடிக்க முடியல. 3 பேர் சேர்ந்து பிடிச்சா பிடிக்க முடியல, அவ்வளோ தூக்கி அடிக்குதா. தண்ணியில் இருந்தா இவரு ஆட்டா, தண்ணிக்கு வேலை வந்தா நம்ம ஆட்டன்றவே தான். புது கத்தியா சேனது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த அளவுக்கு மீன் பெருசு தான், ஆனா கத்தியை வெட்ட மாட்டேங்குது. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கறி தான், கறி மீன். சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். வளவளப்பு தான்ப்பா அதிகமாக இருக்குது இந்த மீனில். இந்த மீனுடைய தன்மையே அப்படி தான் மச்சான். இங்கேயே எவ்வளோ வழுக்கு வழுக்குது, சேத்துல பிடிக்கும் போது அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தான் பார்க்கல அப்பயும் விட தோசைகளில் தான் போடணும், என்ன பதிய மாரி ஏன்னா வறுவல் போட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா மீனோடைய நடுப்பகுதி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு தோசைகளில் ஒரு பீஸ் தான் வைக்க முடிய மாட்டேங்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது பீஸு. நாங்கள் ரவுண்டாக தான் கட் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனை கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வளவளப்பு தன்மை போகும்.
அதான் கூட உப்பு போட்டுக்கலாம். ஒரே மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி கூட ரப்பர் ஆயிடுச்சு. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ மீன் ஆகுன்னு. இன்னைக்கு ஒரு குட்டி தான். மஞ்சத்தூள் உப்பு போட்டோம்னா அந்த வளவளப்பு தன்மை வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பொதுவாகவே எல்லா மீனை விட இந்த மீன் வந்து வளவளப்பு தன்மை அதிகம். 1க்கு 2 முறை நல்லா கழுவிக்கலாம். பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசு பெருசாக தான் போட்டிருக்கிறோம் எல்லா மீன் பீஸுமே. முள் இல்லாத மீன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து கல் மீன் போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மசாலா சேர்த்து சமைச்சு பாருங்கள். கல்லில் போட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 3 ஸ்பூன் மிளகாய் தூள், காரமான தூள். அதனால் அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், இஞ்சி 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இதாக கூட ஒரு முட்டை ஒன்று சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் நாங்கள் சேர்த்துக்கிறது. நாங்கள் கேசரி பவுடர் சேர்த்துருக்குறோம் லைட்டாக. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எலுமிச்சை மலை சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஒரு பழம் எலுமிச்சை மலை சேர்த்துருக்குறோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சால்ட் உப்பு. ஃப்ரெண்ட்ஸ் மசாலாலாம் ரெடி பண்ணிட்டோம். ஒரு மீனை வந்து நம்ம மசாலாவில் எடுத்து நனைச்சி ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்சட்டியில் போட போகிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மசாலாவில் நல்லா இது பண்ணிக்கங்க. மீன்லாம் அருமையாக ஊறிடுச்சு. அதெல்லாம் மசாலா தடியா பாரு. ஃப்ரெண்ட்ஸ் மசாலா தடவி மீன் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ வந்து மீனை போட்டு எடுக்க போகிறேன். கல் மீன் சட்டி பாருங்கள், எக்கு சட்டி. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவில் போட்டு மீனை போட்டு எடுக்க போகிறோம். சட்டி இன்னும் சூடு ஏறல, மீனாக காய்ந்து விட்டது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாமா ரெடி ஆயிடுச்சு, போகலாமா? ஓகே, ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. லைட்டாக ஆயில் போட்டிருக்கிறோம். மசாலாவில் ஊற வச்ச மீனை போட்டுக்கலாம். நல்லா கொழுப்பு. நீ இது பண்ணுறதுல தான் டக்குன்னு மீன் நம்ம சாப்பிடுவோம். ஆமாம், தீயை நல்லா மூட்டை ஓட்டுக்கினே ஓட்டுக்கினே இரு. மீனை வந்து இப்போ நம்ம திருப்பி விட போகிறோம்.
இன்னும் இதுவா டே தீ சரி ஏறலடா டே. இந்த பக்கம் தீ நல்லா ஏறிக்கிட்டு ஆயில் நல்லா ஃபுல்லாக போடு. ஆயில் போடணும்னா இது கொழுப்பு மீன் ஆயில் அந்த அளவுக்கு போட்டால் எப்படி நல்லா இருக்காதுல்ல. ஆமாம், இந்த மீனை பொறுத்த அளவுக்கு ஆயில் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். இந்த பீஸுக்காக அது கொஞ்சம் லேட் ஆகும். பெரிய பீஸு எங்கே போகிறீங்க? இப்படி பிடிக்கணும், லைட்டு பிடிக்கிறதுலாம் ஒரு கலை. மாமா ஒரு மீன் எடுமாமா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் பிடிச்ச அணைக்கெழுத்தி மீன். எப்படி மச்சான் வந்திருக்குது? வந்துருதா? எப்படி வந்திருக்குன்னு கேட்டேன். நல்லா தான் சொல்கிற வார்த்தையே வரல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, வேற லெவல். என்ன இருந்தாலும் தோசைகளை டேஸ்ட்டு இந்த மாரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கல்மீன் தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் 70s God யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நீங்கள் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குமரேசன், எங்கள் மாமா தமிழ் அரசன். பூஸ்